ஒரு வீடு அது இடிந்து விழக்கூடிய நிலையில இருந்தது. அதை சீரமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த மக்கள் எல்லோரும் பாலாவை தெய்வமாகவும் தன்னை பெற்ற தகப்பனாகவும் பார்க்கிறார்கள். பெரியவங்கெல்லாம் அவருடைய காலில் போய் விழ போறாங்க. பாலா வந்துட்டு வாங்க உட்காருங்க, என் காலில் வந்து உளுங்க அப்படின்னு இந்த அன்னபூர்ணி அம்மான்னு ஒன்று தெரியுதுல்ல, அந்த மாதிரி சொல்றாரா? அவர் செய்கின்ற உதவியில பாலாவை தன்னுடைய கடவுளாகவே நினைச்சு காலில் விழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன வயிறு எரியுதுன்னு நான் கேட்கிறேன். அப்படி என்ன வைத்தறிச்சல் உங்களுக்கு? ஒருத்தர் நல்ல பேர் வாங்கி ஒருத்தர் மேல வரான், உனக்கு என்ன வைத்தறிச்சல்? அதுதான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண் தெரியாத, அதுதான் எனக்கு ரொம்ப மனசுலாம் அழுதுட்டேங்க அந்த வீடியோலாம் பார்க்கும்போது. கண் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி வேற வழி இல்லாம தன்னுடைய சைல்டை வந்துட்டு வேலை செய்ய அனுப்புறாங்க. இதை நிறைய பேர் பாலா கிட்ட தெரிவித்த உடனே பாலா வந்து அவங்களுக்காக ஒரு சிறு தொழில் தான் அது, அதை கூட செய்யணும் செய்து வைக்கணும்னு யாருக்கும் தோணல. பட் பாலா அதற்காக ஒரு கம்பன் கூழ் மாதிரி ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி வச்சு கொடுத்து, இப்போ நீங்க குழந்தைங்களை அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டு அனுப்பி விடுற அந்த பொறுப்பான ஒரு குணம் யாருக்கு வரும்?